Hello my dear brothers and sisters, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னால் 10 क्वेश्चन பக்காவா கத்துக்கிற போறோம். அந்த 10 क्वेश्चनக்கு கூடிய சாய்ஸ் 4 சாய்ஸ் இருக்கு. அந்த 4 சாய்ஸ்ல ஒரு சாய்ஸ் வந்து ஆன்சரா இருக்கும். அந்த 3 சாய்ஸுமே நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா 10 × 3 30 क्वेश्चन நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னா தெரிஞ்சுக்கலாம். இது வந்துட்டு பார்ட் 4 வீடியோ. இதுக்கு முன்னாடி பார்ட் 3, பார்ட் 2, பார்ட் 1 வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். அதை பார்த்துட்டு அதோட கண்டினியூஸாக வந்து இதை என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் பாருங்க. இந்த 10 கொஸ்டினுமே வந்துட்டு நம்ம பக்காவா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் பார்த்து முடிச்சிடலாம். ஹலோ கைஸ், திஸ் இஸ் தினகரன் ஃப்ரம் திங்க் ஃபார்ம் யூடியூப் சேனல். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் வரீங்க அப்படின்னு சொன்னால் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனை போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் எடுத்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துக்கிட்டு 2 கொஸ்டின் கேட்டால் தான் நல்லாயிருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு எவ்வளோ வந்துட்டு நாலேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்காண்டி 2 கொஸ்டின் உங்களுக்காண்டி. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், த பயோட்டின் இஸ் ரெக்கார்ட் ஃபார் தி க்ரோத் ஆஃப், அதாவது பயோட்டின் அப்படின்றது உங்களுக்கு வைட்டமின் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். அந்த வைட்டமின் வந்துக்கிட்டு க்ரோத் ஆஃப் எந்த பாக்டீரியாவுக்கு வந்துக்கிட்டு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா கேட்டிருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் சாக்ரோமைசிஸ் சர்வீஸே அண்ட் கேண்டிலா அண்ட் சைமோனஸ் மொபிலிஸ் அண்ட் பிராசிபாக்டீரியம் ஃபிளேவம் அப்படின்னு சொல்லிட்டு 4 சாய்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த இதில் வந்து எது ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, அண்ட் ஆல்சோ பயோட்டின் அதர் நேம் வைட்டமின் 7 அண்ட் ஆல்சோ வைட்டமின் H. இந்த கொஸ்டின்ல இருந்து நீங்க சொல்லக்கூடிய ஆன்சர் 1 அண்ட் பயோட்டினுக்கு அதர் நேம் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா வைட்டமின் 7 அண்ட் ஆல்சோ வைட்டமின் H. வைட்டமின் H அப்படின்னு சொன்னா பயோட்டின், வைட்டமின் 7 அப்படின்னு சொன்னாலும் பயோட்டின் தான். ஓகே, 1 மினிட் பென் எடுத்துக்கிறேன். ஓகே, வைட்டமின் H அப்படின்னு சொன்னாலும் பயோட்டின் தான், வைட்டமின் 7 அப்படின்னு சொன்னாலும் பயோட்டின் தான். அந்த பயோட்டின் வந்துக்கிட்டு எந்த பாக்டீரியா குரோத்துக்கு வந்து ரொம்ப தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் வந்து கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து 2வது கொஸ்டின் உங்களுக்கு தான். In fermentation, the inoculated media is incubated at, அதாவது fermentationல the inoculated media is incubated at, அதை வந்து எவ்வளவு டிகிரி செல்சியஸ்ல எவ்வளவு நேரத்துக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா வந்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல இந்த 2 குறிய ஆன்சர் வந்துட்டு நீங்க உங்களுக்கு தெரியல அப்படின்னு சொன்னா நான் வந்துட்டு என்ன பண்ணுவேன் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவேன். ஓகே, 3வது கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஓகே, who is introduced the somatic embryogenesis in callus கல்ச்சர்டு அண்ட் செமி சாலிட் மீடியம். ஓகே, ஃபர்ஸ்ட் இது போறதுக்கு முன்னாடி பேசிக் வந்து என்ன பண்ணிருக்கணும் தெரிஞ்சிருக்கணும். ஓகே, இதுல வந்துகிட்டு சொமாட்டிக்னா என்ன, எம்ப்ரியோனா என்ன, ஜெனிசிஸ்னா என்ன, இன் காலஸ்னா என்ன, இது வந்து ரொம்ப முக்கியமானது. ஓகே, ஸோ அதுக்கு போறதுக்கு முன்னாடி இதுல வந்துட்டு எம்ப்ரியோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பாருங்க. அதாவது ஃபெர்டிலைசேஷன் உங்களுக்கு தெரியும். ஓகே, அதாவது ஸ்பேம் வந்துகிட்டு எக்ல வந்துட்டு உள்ள போயிட்டு என்ன உருவாகும் அப்படின்னு சைக்கோட் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகே, இங்க இருக்கு 1 மினிட். இங்க ஃபெர்டிலைசேஷன் உள்ள வந்து ஃபெர்டிலைசேஷன் நடந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்க அப்படின்னா சைக்கோட் ஃபார்ம் ஆகும். சைக்கோட்டுக்கு அப்புறம் என்ன சொல்ல அப்படின்னா எம்ப்ரியோ 4 செல்ஸ் ஸ்டேஜஸ் வந்துட்டு இருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் மோருலோ அண்டு பிளாஸ்டோசைட். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ண அப்படின்னு சொன்னா அதாவது எம்ப்ரியோ வந்துட்டு சின்ன இந்த மாதிரி சின்ன குழந்தை இந்த மாதிரி வந்து நிறைய இருக்கும். ஓகே, அந்த தான் வந்துட்டு என்னது எம்ப்ரியோ. ஸோ இது வந்துகிட்டு அனிமல்ல நடக்கக்கூடியது. ஸோ நம்ம வந்துட்டு இப்போ பிளான்ட்ல வந்துட்டு என்ன அப்படின்னு சொன்னா இப்போ வந்துட்டு சீட் இருக்கு. அந்த சீட்ல இருந்து ஒரு சின்ன ஒரு லீஃப் வந்துகிட்டு அந்த வெள்ளி வரக்கூடிய தருணம் அந்த தான் இங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா எம்ப்ரியோ அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இங்க பாருங்க எதை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னாங்க எம்ப்ரியோன்னு சொல்றாங்க. சரிங்களா, இங்க பாருங்க. அடுத்து இதுக்கு நான் இதெல்லாம் வந்துட்டு எங்க இருந்து எடுத்து இது வந்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா ஒரு செல்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா இன்விட்ரோல போட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா ஒரு பிளான்ட்டை வந்து க்ரோ பண்ணுவாங்க. சரிங்களா, இதான் வந்துட்டு செல் பிளான்ட் கல்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இந்த கிரீன் மீன்ஸ் இந்த எல்லோ கலர்லாம் இருக்கிறது வந்து என்ன அப்படின்னு சொன்னா காலஸ் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க. இதுக்கு வந்துகிட்டு ரெஃபரன்ஸ் வந்துகிட்டு நீங்க வந்து என்ன பண்ணீங்க அப்படின்னு சொன்னா இதை வந்து ரெஃபர் பண்ணிக்கங்க. ஓகே, இதுக்கு பின்னுக்கு என்ன சொல்லிக்க விரும்புறேன் அப்படின்னு சொன்னா எம்ப்ரியோ ஆர் தி ஃபாலோயிங் டைப்ஸ். எம்ப்ரியோன்னா என்னன்னு சொல்லிட்டேன். ஓகே, அதுல வந்துட்டு எம்ப்ரியோ வந்துட்டு எத்தனை டைப்ஸ் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. சைகோட்டிக் எம்ப்ரியோ அண்ட் நான் சைகோட்டிக் எம்ப்ரியோஸ் 2 டைப் ஆஃப் எம்ப்ரியோஸ் வந்துட்டு இருக்கு. ஓகே, சைகோட்டிக் எம்ப்ரியோ அண்ட் நான் சைகோட்டிக் எம்ப்ரியோ. ஓகே, சைகோட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே தெரியும். ஓகே, அதாவது ஃபெர்டிலைஸ்டு எக் மூலமா ஃபார்ம் ஆகுது, சைகோட் ஃபார்ம் ஆகும். ஓகே, அண்ட் ஆல்சோ நான் சைகோட்டிக் எம்ப்ரியோ மொத்தம் 3 விதமா வந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா சப்டிவிஷன் கொடுக்குறாங்க. ஓகே, செக்ரிகேட் பண்றாங்க. ஒன்னு வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா சொமாட்டிக் எம்ப்ரியோ, ஆண்ட்ரோஜெனிக் எம்ப்ரியோ அண்ட்
பார்த்தினோகாபிக் எம்ப்ரியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3 விதமா செக்ரிகேட் பண்றாங்க. அதுல ஃபர்ஸ்ட் சொமாட்டிக் எம்ப்ரியோ அப்படின்றது தீஸ் ஆர் ஃபார்ம்டு பை தி ஸ்போரோஃபைட்டிக் செல்ஸ்ல இருந்து என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா ஃபார்ம் ஆகுது. எங்க அப்படின்னு சொன்னா இன்விட்ரோல. ஓகே. அண்ட் ஆண்ட்ரோஜெனடிக் எம்ப்ரியோ அப்படின்றது ஃபார்ம்டு பை தி ஃபீமேல் ஹெமட்டோபைட்ஸ்ல இருந்து ஃபார்ம் ஆனா அது வந்து என்ன அப்படின்னு சொன்னா ஆண்ட்ரோஜெனடிக் எம்ப்ரியோ அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் பார்த்தினோகேபிக் எம்ப்ரியோ அப்படின்றது என்ன சொல்றாங்க அப்படின்னா ஃபார்ம்டு பை தி அன்ஃபெர்டிலைஸ்டு எக்ல இருந்து ஃபார்ம் ஆனா அது பார்த்தினோகேபிக் எம்ப்ரியோ. மேல் கேமட்டோஃபைட்ல இருந்து ஃபார்ம் ஆனா அது ஆண்ட்ரோஜெனடிக் எம்ப்ரியோ. ஸ்போரோஃபைட்டிக் செல்ஸ்ல இருந்து ஃபார்ம் ஆனா அதுக்கு வந்துட்டு சொமட்டோ எம்ப்ரியோ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே. இப்போ இங்க கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னா ஹூ இஸ் இன்ட்ரடியூஸ்டு தி சொமாட்டிக் எம்ப்ரியோஜெனிசிஸ் இன் கேலஸ் கல்ச்சர் ஆன் தி செமிசாலிட் மீடியம். செமிசாலிட் மீடியத்துல இதை வந்துட்டு யார் வந்து கண்டுபிடிச்சா அப்படின்னு சொன்னா ரெய்னர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் வந்து சொல்லிருக்காங்க. மீதி இருக்கக்கூடிய 3 பேர்த்த நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னு சொன்னா செக் பண்ணேன். எனக்கு வந்து அந்த அளவுக்கு கிளாரிட்டி வந்து கிடைக்கல. உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ரெய்னர்ட் அப்படின்றதா வந்து இதோட ஆன்சர். ஓகே. அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் 34வது கொஸ்டின். இன் டேஸ் ஹெர்பல் மெடிசன் preparation are the more in demand than the pharmaceutical preparation. அதாவது நம்ம இந்தியால வந்து நம்ம அதிகமா இப்ப என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னா pharmaceutical preparation அதிகமா யூஸ் பண்றோம். ஆனால் இந்த pharmaceutical preparation விட ரொம்ப டிமாண்ட் எதுக்கு அதிகம், எந்த ஹெர்பல் மெடிசனுக்கு அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்க அப்படின்னு சொன்னா ஜப்பான் ஹெர்பல் மெடிசனுக்கு வந்துகிட்டு டிமாண்ட் வந்துட்டு அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நியூஸ்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுதான் வந்துட்டு என்ன அப்படின்னு சொன்னா இங்க ஆன்சர். இது இந்த ஏரியா இந்த ஃபர்ஸ்ட் 10 கொஸ்டினுமே எங்க இருந்து அதிகமாக கேட்டிருக்காங்க அப்படின்னு ஹெர்பல் மெடிசன்ல இருந்து அதிகமாக கேட்டிருக்காங்க. ஸோ நீங்க ட்ரக் இன்ஸ்பெக்டர் படிக்கிறவங்களா இருந்தாங்க அப்படின்னு சொன்னா ஹெர்பல் மெடிசன் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னா கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ பிளான்ட் செல் கல்ச்சர் ஆல்சோ. ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் 35வது கொஸ்டின். ஆஸ் பெர் WHO கைட்லைன்ஸ் ஆன் GMP ஃபார் ஹெர்பல் மெடிசன் தென் டேம் calibration does not refer to the relationship between. அதாவது calibration-னா இதையும் ரிலேஷன்ஷிப் இருந்தா அது காலிபிரேஷன் அப்படின்னு சொல்றாங்க. பட் இங்க இருக்கக்கூடிய ஒரு சென்டென்ஸ் வந்துகிட்டு என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னீங்கன்னா டஸ் நாட் ரெஃபர் டு தி ரிலேஷன்ஷிப் பிட்வீன். அது வந்துட்டு ரெஃபர் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா சொல்றாங்க. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. காலிபிரேஷன் வந்து எது வந்து ரெஃபர் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து காலிபிரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. காலிபிரேஷன் அப்படின்றது நல்லா கவனிச்சுக்கோங்க. அதாவது ஒரு மெஷரிங் சிலிண்டர் இருக்கு. அந்த மெஷரிங் சிலிண்டர் கரெக்டா ஒர்க் பண்ணுதா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி நீங்க வந்து கண்டுபிடிப்பீங்க? ஓகே. அது வெரி சிம்பிளா நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே. மெஷரிங் சிலிண்டர் இருக்கு. மெஷரிங் சிலிண்டர் 100 ml இருக்கு. அந்த 100 ml ஃபர்ஸ்ட் ஊத்துங்க. ஓகே. அது ஊத்துனதுக்கு அப்புறம் அந்த 100 ml தூக்கி என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இன்னொரு மெஷரிங் சிலிண்டர்ல என்ன பண்றீங்க அப்படி மெஷரிங் சிலிண்டர் இல்லாட்டி வேற ஏதாச்சும் ஒரு கோனிக்கல் ஃபிளாஸ்க்ல ஆட் பண்ணுங்க. அப்போ இங்க 100 ml வந்துட்டு அந்த கோனிக்கல் ஃபிளாஸ்க்ல 100 ml வந்துச்சு அப்படின்னு சொன்னா இது வந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லி என்ன பண்ண காலிபிரேட் பண்ணிடலாம். ஓகே. இதுதான் வந்து என்னது அப்படின்னு சொன்னா காலிபிரேஷன். ஸோ இதை வந்துட்டு தியரிட்டிக்கலா வந்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஃபர்ஸ்ட் லைன் த known value of reference standard and values indicated by the instrument. அதாவது ரிலேஷன்ஸ் பிட்வீன் known value of reference standard and value indicated by instrument. அதாவது நல்லா இன்னொன்று கவனிச்சுக்கோங்க. இங்க does not அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் 3மே ஆன்சர் கரெக்ட். ஒன்னே ஒண்ணுதான் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ அந்த சென்டென்ஸ் மட்டும் டிஃப்ரெண்டா இருக்கும். அதை மட்டும் என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னா ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா எதை ரிலேஷன்ஷிப் இருந்தா கரெக்ட் அப்படின்னு சொன்னா காலிபிரேஷன். ரெஃபரன்ஸ் ஸ்டாண்டர்ட் வேல்யூவும் வேல்யூ இண்டிகேட்டட் பை தி இன்ஸ்ட்ருமெண்ட் வேல்யூம் கரெக்டா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அது காலிபிரேஷன். இது ஓகே, கரெக்டான சென்டென்ஸ். ஓகே. செகண்ட் வந்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா known value reference standard சேம் அண்ட் இண்டிகேட்டட் பை தி சிஸ்டம் மெஷரிங். சிஸ்டத்துல வந்துட்டு எவ்வளவு மெஷர்மெண்ட் காட்டுதோ அதையும் வந்துட்டு இதையும் வந்து கம்பேர் பண்ணும்போது நமக்கு காலிபிரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதுவும் வந்துட்டு என்னது கரெக்ட். ஓகே. தேர்ட் ஒன் known value of reference standard and value represented by the material measure. அந்த மெட்டீரியல் மெஷர் பண்ணா அதை வேல்யூ வந்து ரெப்ரசன்ட் பண்ணும். அந்த மெஷர்மெண்ட்டும் இங்க ரெஃபரன்ஸ் ஸ்டாண்டர்டும் வந்துகிட்டு ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அது வந்து என்ன அப்படின்னு சொன்னா காலிபிரேஷன். பட் நாலாவது சாய்ஸை பாருங்க. நோன் வேல்யூ அண்ட் எக்ஸ்பெக்டட் வேல்யூ. நோன் வேல்யூஸ் நமக்கு தெரியும். எக்ஸ்பெக்டட் வேல்யூ அப்படின்னு சொன்னா நம்ம இதை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணோம், அந்த வேல்யூ வந்துச்சு அப்படின்னு சொன்னா அது இதுவும் பொருத்தம் இல்லாத ரிலேஷன்ஷிப். ஸோ அதை தான் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா டஸ் நாட் ரெஃபர் டு தி ரிலேஷன்ஸ் பிட்வீன் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் வந்து என்ன பண்ண அப்படின்னு சொன்னா
குழப்பிடுறாங்க. அதாவது இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்துக்கிட்டு படிக்கணும்னு தேவையில்லை, அதை ரீட் பண்ணி ஓரளவுக்கு வந்துக்கிட்டு இருந்தாவே அது வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா ஆன்சர் பண்ணிடலாம். அதாவது கீழே உங்களுக்கு ஒன்று கொடுத்துருங்க பாருங்க. த அக்யூரசி ஆஃப் மெஷர்மெண்ட் ரேதர் தென் கம்பேரிங் தி நோன் அண்ட் எக்ஸ்பெக்டட் வேல்யூஸ் டைரக்ட்லி, அதை வந்து என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு சொன்னா இங்க மென்ஷன் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து 36வது கொஸ்டின் என்னன்னு சொல்லிட்டு பாருங்க. 36வது கொஸ்டின் முக்கியமான கொஸ்டின், நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த இதுல இருந்து 3 கொஸ்டினுக்கு ஆன்சர் நீங்க என்ன பண்ணிக்கலாம் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, த ரெசிடியல் சால்வெண்ட் கிளாசிபிகேஷன் விச் இஸ் நாட் கரெக்ட் பேர் as per WHO guidelines for assessing quality of herbal medicine. ஃபர்ஸ்ட் இங்க ரெசிடியல் சால்வெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். ஓகே, ரெசிடியல் சால்வெண்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா the organic volatile chemicals that are used or produced in the manufacture of the drug substance. அதாவது ஒரு ட்ரக் சப்ஸ்டன்ஸை வந்துட்டு ட்ரக் சப்ஸ்டன்ஸ்ல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆர்கானிக் வாலடைல் கெமிக்கல்ஸ் தான் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ரெசிடியல் சால்வெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அந்த ரெசிடியல் சால்வெண்ட்டை மொத்தம் அக்கார்டிங் டு ஐசிஹெச் படி 3 கிளாசிஃபை பண்றாங்க. 3 டைப்ஸா வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா கிளாசிஃபை பண்றாங்க. கிளாசிஃபிகேஷன் 1, கிளாசிஃபிகேஷன் 2, கிளாசிஃபிகேஷன் 3. கிளாஸ் 1, கிளாஸ் 2, கிளாஸ் 3. அதை நல்லா பாருங்க. கிளாஸ் 1, கிளாஸ் 2, கிளாஸ் 3. ஓகே, இப்போ கிளாஸ் 1ல வந்துட்டு எதுன்னு நல்லா பாருங்க. சால்வெண்ட் டு பி அவாய்டட் சச் அஸ் பென்சீன், அதாவது சால்வெண்ட்டை அவாய்ட் பண்ணணும். எக்ஸாம்பிள் என்ன பண்ணுறோம்னா பென்சீன். கிளாஸ் 1, அதாவது இந்த கிளாசிஃபிகேஷன் இஸ் பேஸ்ட் அப்பான் தி பொட்டன்சியல் ரிஸ்க். அதோட ரிஸ்க் பொறுத்து தான் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா கிளாசிஃபிகேஷன் பண்றாங்க. அப்போ பென்சினை வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னா யூஸ் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி இதை வந்துட்டு கிளாஸ் 1 அப்படின்னு சொல்றாங்க. அப்போ பென்சின் அப்படின்னு சொன்னா கிளாஸ் 1. கண்டிப்பா அது வந்துட்டு ஒரு ட்ரிக் நான் சொல்றேன் மறக்காம இருக்கிறதுக்கு. ஓகே, செகண்ட் கிளாஸ் 2 வந்து என்ன சொல்றேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா கிளாஸ் 2 அப்படின்னு சொன்னா லிமிட்டெட் டாக்ஸிக் பொட்டன்சியல், அதாவது கம்மியான ஒரு டாக்ஸிசிட்டி வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா ப்ரொடியூஸ் பண்ணும். எக்ஸாம்பிள் மெத்தனால் அண்டு ஹெக்சேன், அவ்வளவுதான், 2. மூணாவது வந்து என்ன சொன்னா லோ டாக்ஸிக். லிமிட்டெட் டாக்ஸிக் அப்படின்னு சொன்னா கிளாஸ் 2, லோ டாக்ஸிக் அப்படின்னு சொன்னா கிளாஸ் 3. ஓகே, இப்போ அதுல வந்து என்ன அப்படி சொல்றாங்கன்னா சச்சஸ் எத்தனால். எத்தனால் வந்துட்டு லோ டாக்ஸிக் பொட்டன்சியல், அதாவது வந்து எத்தனால். ஓகே, நல்லா கவனிச்சுக்கோங்க மொத்தம். இப்போ நான் வந்து சொல்லக்கூடிய ட்ரிக்கு, இந்த ட்ரிக்கை வந்து நீங்க ஸ்கிப் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்துட்டு புரியாது. ஸோ அதனால கொஞ்சம் பொறுமையாக கவனிங்க. ட்ரிக்கு என்ன சொன்ன அப்படின்னு சொன்னா மொத்தம் 3 கிளாஸ், 1வது கிளாஸ், 2வது கிளாஸ், 3வது கிளாஸ். இந்த 3 கிளாஸ்ல யாரு வந்துட்டு மூத்தாளு? இந்த 3வது கிளாஸ் தான் மூத்தாளு. ஓகே, அதனால வச்சுங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ், ஓகே, ஃபர்ஸ்ட் கிளாஸ் எங்க உட்காந்துருக்காரு அப்படின்னு சொன்னீங்கன்னா பெஞ்சில் உட்காந்துருக்காரு. ஃபர்ஸ்ட் கிளாஸ்காரங்களாம் எங்க உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொன்னா பெஞ்சில் உட்காந்துருக்காங்க. செகண்ட் கிளாஸ்லாம் வந்துட்டு எங்க உட்காந்துருக்க அப்படின்னு சொன்னா மெத்தில் உட்காந்துருக்காங்க. செகண்ட் கிளாஸ் எங்க உட்காந்துருக்காங்க? மெத்தில் உட்காந்துருக்காங்க. 3வது கிளாஸ்காரங்க ரொம்ப ரவுடி பையங்க. இந்த ரவுடி பையங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா இந்த 2 பேர்த்தையுமே எத்துறாங்க. நல்லா ஒரு சிம்பிளான ஒரு ட்ரிக் மாதிரி தான். அதாவது நீங்க இங்கிலீஷ்ல வந்துக்கிட்டு இந்த மாதிரி நிறைய வந்துட்டு ஒரு லைன் போட்டிருப்பாங்க, அதெல்லாம் வந்து மறந்து போயிடும். ஸோ ரெசிடியல் சால்வெண்டா நம்ம காதை நல்லா வரணும். ஓகே, பெஞ்சில் உட்காந்துருக்காங்க, மெத்தில் உட்காந்துருக்காங்க, சீனியர் வந்துட்டு எத்துறாங்க, அவ்வளோ இந்த கதை அப்படின்னு சொன்னா ரெசிடியல். இந்த கதையை நீங்க என்ன பண்ணிக்க வச்சுக்கோங்க, எழுதிக்கங்க, மறக்கவே மறக்காது. சரிங்களா? இப்போ பெஞ்சு அப்படின்னு சொன்னா பென்சின் கிளாஸ் 1, மெத்தில் உட்காந்துருக்குது அப்படின்னு சொன்னா மெத்தனாலு கிளாஸ் 2. எத்துறாங்க யாரு? 3வது கிளாஸ்காரங்க, சீனியர் அவங்க. அப்போ எத்தனால். அப்போ எத்தனால் விளைஞ்சு மெத்தனாலு பென்சின் முடிஞ்சு. இதான் வந்து என்ன அப்படின்னு சொன்னா ட்ரிக்கு. அப்போ இப்போ கொஸ்டினுக்கு வாங்க. கிளாஸ் 1 இப்போ இவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னா கரெக்ட் பேர், நாட் கரெக்ட் பேர். ஓகே, மீதி 3மே வந்து என்ன கரெக்டா இருக்கு. கிளாஸ் 3 என்ன படிச்சோம்? கிளாஸ் 3 3வது அப்படின்னா எத்தனாலு. ஓகே, சூப்பர், கரெக்டா. கிளாஸ் 2 என்ன? கிளாஸ் 2னா என்னது? மெத்தில் உட்காந்துருப்பாங்க, அப்போ மெத்தனாலு. ஓகே, சூப்பர். அண்டு கிளாஸ் 1 எங்க? கிளாஸ் 1 பசங்க பெஞ்சில் உட்காந்துருப்பாங்க, பென்சின். ஓகே, கிளாஸ் 1 ஹெக்சேன். ராங். அப்போ இதுதான் வந்து என்ன அப்படின்னு சொன்னா தப்பு. இப்போ ஒரு கொஸ்டின்ல இருந்து நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா 4 ஆன்சர் வந்து என்ன பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா கத்துக்கணும்.
இதுதான் 36வது கொஸ்டின் முடிஞ்சு. அடுத்த கொஸ்டின், WHO ரெக்கமெண்டட் லிமிட்ஸ் ஃபார் லெட் இன் தி ஹெர்பல் மெடிசன். அதாவது ஹெர்பல் மெடிசன்ல லெட் வந்துட்டு எவ்வளவு வந்துட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இதெல்லாம் வந்துட்டு என்ன பண்ண முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா ஜெனரல் நாலேஜ் ஓரளவுக்கு நம்ம புக்கில் பார்த்துருக்க முடியாது. ஸோ இதை வந்துட்டு மைண்டில் வந்து என்ன பண்ணிக்க பிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, லெட்ல வந்துட்டு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. அதாவது இங்கே வந்துட்டு ஒரு 3 வந்துட்டு இங்கே கொடுத்து வச்சிருக்கேன். ஓகே, லெட் அண்ட் கேட்மியம் அண்ட் மெர்குரி. ஓகே, அக்கார்டிங் டு தி WHO படி எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா 10 மில்லிகிராம் பெர் கேஜி. 1 கிலோ ஹெர்பல் மெடிசன்ல எவ்வளவு லெட் இருந்தால் ஓகே ஃபைன் அப்படின்னு சொன்னீங்கன்னா 10 mg இருந்தா ஓகே லெட். இதே இது வந்துட்டு கேட்மியம் வந்துட்டு எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா 0.3 மில்லிகிராம். மெர்குரி வந்துட்டு அவங்க என்ன பண்ணல அப்படின்னு சொன்னா மென்ஷன் பண்ணல. ஓகே, அவ்வளவுதான். ஓகே, அதாவது நல்லா ஆலோசிச்சுங்க. லெட் வந்துட்டு 10 ரூபாப்பா. லெட் வந்துட்டு என்ன அப்படின்னு சொன்னா 10 ரூபா, 10 மில்லிகிராம் பெர் கேஜி. அவ்வளோ முடிஞ்சு. இன்னைக்கு ஒன்று படிச்சிங்களா, ஒன்று படிச்சுன்னா அதை மறக்கக்கூடாது. லெட்டு 10 ரூபா எங்க அப்படின்னா ஹெர்பல் மெடிசன். அதை வந்து மறக்கவே மறக்காதீங்க. நீங்க மறுபடியும் வீடியோ பார்க்க முடியாது. நான் இந்த மாதிரி ட்ரிக்ஸ் சொல்லிக்கிட்டே இருப்பேன், நோட் பண்ணிக்கிட்டே வாங்க. ஓகே, 37வது கொஸ்டின் முடிஞ்சு. அடுத்த கொஸ்டின் 38வது கொஸ்டின். இந்த கொஸ்டின்ஸ் வந்துக்கிட்டு நீங்க கண்டிப்பா இந்த சார்ட் வந்து நீங்க படிச்சா மட்டும்தான் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு எழுத முடியும். ஓகே, அதாவது சிக்கிமிக் ஆசிட் பாத்வே படிக்காம எந்த ஒரு எக்ஸாமுக்கும் போகாதீங்க. சிக்கிமிக் ஆசிட், கிளைகாலேசிஸ் அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி நிறைய பயாலஜிக்கல் பாத்வே இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து என்ன பண்ணீங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. The crosmic acid is an intermediate in which of the following amino acid pairs from சிக்கிமிக் ஆசிட் pathway. அதாவது குரோசமிக் ஆசிட் அப்படின்றது ஒரு இன்டர்மீடியேட் எங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா சிக்கிமிக் ஆசிட் பாத்வேல. அந்த சிக்கிமிக் ஆசிட் பாத்வேல வரக்கூடிய அமினோ ஆசிட் பேர் என்ன பேர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வெரி சிம்பிள். நான் வந்துட்டு உங்களுக்கு இந்த பாத்வேலாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லலை. இங்க ஃபர்ஸ்ட் வந்து அந்த சாய்ஸுக்கே போகாதீங்க. நான் சொல்றதுக்கு சொல்லக்கூடிய கொஞ்சம் கொஞ்சம் கவனிச்சுக்கிட்டே வாங்க. ஓகே, குரோஸ்மிக் ஆசிட்ல இருந்து 2 டிவிஷன் போகுது. ஓகே, ஒன்று வந்துட்டு ஆந்த்ரனிக் ஆசிட் அண்ட் அனதர் ஒன்று வந்துக்கிட்டு ப்ரோஃபெனிக் ஆசிட். ஓகே, ஃப்ரீஃபெனிக் ஆசிட். ஓகே, அந்த ஆந்த்ரனிக் ஆசிட்ல இருந்து ப்ரொடக்ஷன் ஆகக்கூடிய அமினோ ஆசிட் வந்துட்டு எது அப்படின்னு சொன்னீங்கன்னா ட்ரிப்டோஃபன். ஓகே, அண்ட் ஃப்ரீஃபெனிக் ஆசிட்ல இருந்து ஃபார்ம் ஆகக்கூடிய அமினோ ஆசிட் வந்துட்டு என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா தைரோசின் அண்ட் ஃபினைலலனைன். இந்த அமினோ ஆசிட் அப்படின்னு சொல்ற ஒரு சாப்டர் இருக்கு பயோகெமிஸ்ட்ரியில. இதுக்கு தனியா வந்துட்டு ஒரு கிளாஸ் எடுக்கிறேன். அப்போ வந்துட்டு அப்படியே அமினோ ஆசிட்ல இருந்து ஒரு ஸ்டார்டிங் ஸ்டோரி ஆரம்பிச்சு அப்படின்னா முடிவு வரைக்கும் ஒரு எண்ட் ஸ்டோரி வச்சிருப்பேன். ஓகே, அதை வந்து என்ன பண்ண அப்படின்னா அப்புறம் பார்க்கலாம். ஓகே, இப்போ உங்களுக்கு வந்துட்டு மொத்தம் 3 அமினோ ஆசிட் வந்திருக்கு. ஓகே, ட்ரிப்டோஃபன், தைரோசின், ஃபினைலலனைன். இந்த 3 அமினோ ஆசிட் வந்து எதுல ஃபார்ம் ஆகுது அப்படின்னா குரோஸ்மிக் ஆசிட்ல வந்து ஃபார்ம் ஆகுது. இப்போ அங்க வந்துட்டு சாய்ஸுக்கு போங்க. சாய்ஸ்ல வந்துட்டு இருக்கான்னு பார்ப்போம். ஹிஸ்டடின் நம்ம பார்க்கல, அப்ப இது ஆன்சர் இல்லை. அண்ட் தைரோசின் இது இருந்துச்சு, ஆனா ஹிஸ்டடின் இல்லை, அப்ப தப்பு. ஃபினைலலனைன் நம்ம படிக்கல, ஃபினைலலனைன் படிச்சோம், அலனின் படிக்கல. ஓகே, அப்போ வந்துட்டு இதுவுமே தப்பு. தைரோசின் அண்ட் ட்ரிப்டோபன் இந்த ரெண்டுமே வந்துட்டு எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா இதுல வந்துட்டு என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா வருது தைரோசின் அண்ட் ட்ரிப்டோபன். அண்ட் தைரோசின் படிச்சோம், புரோலின் படிக்கல, அப்ப இது ஆன்சர் கிடையாது. அப்ப ஆன்சர் வந்துட்டு என்னது அப்படின்னு சொன்னா தைரோசின் அண்ட் ட்ரிப்டோபன். ஓகே, மொத்தம் மூணே தான். அதாவது இதை இப்படி கூட வச்சுக்கோங்க, பி அவ்வளோதாங்க. ட்ரிப்டோஃபன், தைரோசின், ஃபினைலலனைன் இந்த 3 வந்துட்டு எதுல இருந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொன்னா குரோஸ்மிக் ஆசிட்ல இருந்து என்ன வந்துட்டு ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணீங்க மெமரபிள் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்துட்டு 39வது கொஸ்டின். ஓகே, த மைக்ரோபியல் கண்டாமினேஷன் லிமிட்ஸ். இங்க பாருங்க, இந்த ஒரு 10 கொஸ்டினுமே ஹெர்பல் 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 ஹெர்பல். ஸோ இதுல இருந்து நீ என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஹெர்பலுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகே, த மைக்ரோபியல் கண்டாமினேஷன் லிமிட்ஸ் இன் ஹெர்பல் மெட்டீரியல் ஃபார் இன்டர்னல் யூஸ் ஆர் பிரிஸ்கிரைப்டு. செலக்ட் தி லிமிட் விச் இஸ் ராங் ஃப்ரம் தி ஃபாலோயிங். இங்க கொடுத்துருக்கிறதுல எது ராங் அதை மட்டும் சொல்லுங்கப்பா, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் சொல்லிட்டாங்க. கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகே, இப்போ இங்க நான் எதுவுமே உங்களுக்கு கொடுக்கல. ஸோ அதனால நீங்க வந்து என்ன எதுவுமே கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படாதீங்க. இங்க நம்ம 3 ஆன்சர்ல இருந்து தான் 3 சாய்ஸ்ல இருந்தா கத்துக்கிற போறோம். ஓகே, இந்த 3 வந்துட்டு அப்ப என்ன அப்படின்னு சொன்னா கரெக்ட்னு அர்த்தம். ஓகே, கரெக்ட். இங்க இன்னும் ஒரு 3 டிவிஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, இங்க வந்துட்டு இன்டர்னல் யூஸ் ஒன்று இருக்கு, அடுத்து வந்து டாபிக்கல் யூஸும் ஒன்று இருக்கும். ஓகே, மொத்தம் 2 விதமா கொடுத்து சொல்லிக்கிறேன். ஓகே, டாபிக்கல்ல வந்துட்டு எவ்வளவு லிமிட் இருக்கணும், இன்டர்னலா வந்துட்டு ஹெர்பல் சாப்பிடும் போது எவ்வளவு வந்துட்டு லிமிட் இருக்கணும். ஓகே,
அதை தான் வந்துட்டு இங்க என்ன பண்ணிக்க சொல்லிக்கிறேன். ஆனா இவங்க கேட்டிருக்கிறது எல்லாமே இன்டர்னல். ஸோ அப்போ இங்க கொடுத்துருக்கிறது ஃபுல்லாக வந்துட்டு என்னவா இருக்கும் அப்படின்னு சொன்னா இன்டர்னலாக தான் இருக்கும். ஓகே ஓகே ஏரோபிக் பாக்டீரியா எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொன்னா 10⁻7 பெர் கிராம். ஓகே பெர் கிராம்ல வந்து 10⁻7 வந்துட்டு இருக்கும். ஈஸ்ட் அண்ட் மோல்டு அது வந்துட்டு எவ்வளவு இருக்கலாம் அப்படின்னு சொன்னா 10⁻4 பெர் கிராம்ல. அதர் என்ட்ரோபாக்டீரியா மினிமம் வந்து எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு சொன்னா சாரி மேக்ஸிமம் வந்து 10⁻3 பெர் கிராம். கிராம்ல வந்துட்டு இவ்வளவு பாக்டீரியா வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா இருக்கலாம். ஓகே அப்போ இங்க வந்துட்டு எது தப்பு அப்படின்னு சொன்னா எசரிசியா கோலை மேக்ஸிமம் வந்துட்டு 5 பெர் கிராம் அப்படின்றது வந்துட்டு இங்க தப்புன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் கொடுத்துருக்காங்க. அப்போ எவ்வளவு இருக்கணும்? அப்போ எசரிசியா கொலை வந்துகிட்டு எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா 10 பெர் கிராம் இருந்தால் அது வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே இப்ப நாலு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம எஸ்எரிசியா கொலை அப்படின்னு சொன்னா 10 பெர் கிராம் இருக்கணும். ஏரோபிக் பாக்டீரியா இருந்து அப்படின்னு சொன்னா 10⁻7. ஈஸ்ட் அண்ட் மோல்டா இருந்தா 10⁻4. அதர் என்ட்ரோபாக்டீரியா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா 10⁻3. தட்ஸ் இட். 39வது கொஸ்டின் முடிஞ்சு. ஓகே அண்ட் 40வது கொஸ்டின் லாஸ்ட் கொஸ்டின். ஓகே அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா நெக்ஸ்ட் 10 கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே 40வது கொஸ்டின் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் ஆர்டர் இன் தி பயோசிந்தசிஸ் ஆஃப் கொலஸ்ட்ரால். இந்த கொலஸ்ட்ரால் சிந்தசிஸ், சிகிமிக் ஆசிட் அண்ட் கிளைகாலிசிஸ், இந்த பயோகெமிஸ்ட்ரி எல்லாமே ரொம்ப முக்கியம். ஓகே இந்த இதை படிக்காம வந்துட்டு என்ன பண்ணாதீங்க அப்படின்னா எக்ஸாம்குள்ள போகாதீங்க. ஓகே வாட் எவர் இட் இஸ் இட் மே பி ஜிபேர் அண்ட் நைப்பர், எம்ஆர்பி, எஸ்எஸ்சி, இஎஸ்ஐ, வாட் எவர் இட் மே பி. ஓகே ஸோ அதுக்கு வந்துட்டு பாருங்க, இதுக்கு வந்துட்டு சாய்ஸ் போகாதீங்க. ஃபர்ஸ்ட் இங்க வந்துட்டு ஓரலா பாருங்க அசிட்டில் கோயே அண்ட் ஹச்எம்ஜி கோயே, மெவலனிக் ஆசிட் and mevalonate 5-phosphate, mevalonate pyrophosphate, and isopentanyl 5-pyrophosphate, zeranil ppn, farnesyl pyrophosphate, squalene, and லானோஸ்டிரால் and cholesterol. இது வந்து ஆர்டர். அப்போ இங்க வந்து கொடுத்துருக்கிறதுல ஸ்குவாலின் தான் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா லாஸ்ட்ல கொடுத்துருக்காங்க. ஓகே அப்போ ஸ்குவாலின்ல எது லாஸ்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இந்த ரெண்டு தான் வந்துட்டு வரும் அப்படின்னு சொன்னா பாருங்க. அப்போ இந்த ரெண்டுல தான் வந்து என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா ஆன்சர். இதுக்கு வந்து எக்ஸ்பிளனேஷன் நோ நீடட். அதுக்கு முன்னாடி நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா இந்த இது வந்து என்ன பண்ணிருக்கணும் தெரிஞ்சிருக்கணும். ஓகே இதை வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னா ஃபோக்கஸ் பண்ணுங்க. இதுல எது டவுட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. எது மிஸ்டேக் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ நம்ம அடுத்த 10 கொஸ்டினோட வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா மீட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ உங்களுடைய டிஐ ஆஸ்பிரண்ட்டுக்கு வந்துட்டு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.